Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. எஸ், ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான கண்டென்ட் நமக்காக வந்திருக்கு. எஸ், அகெயின் நம்ம சர்ச் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி தேர்ஸ்டே அண்ட் கம்மிங் சாட்டர்டே வந்து நம்ம சர்ச்சோடைய ஃபீஸ்ட் அண்ட் கிராண்ட் தேர் ஃபெஸ்டிவல் இருக்குது. அதனால் நம்ம சில சூப்பரான வேலைகள்லாம் செய்ய போகிறோம். அதுக்காக அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். இது ஒரு மெமரி வீடியோ மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய லைஃப்பை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக ஹெல்ப் பண்ணுற ஒரு வீடியோவாக கூட இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காக என்னென்ன பண்ண போகிறேன், அதுக்காக என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், தேர் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம், தேர் எப்படி செய்கிறோம், எல்லாத்தையுமே காட்ட போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பிரியாணி ஃபீஸ்ட்லாம் இருக்குது. பிரியாணி லவர்ஸ்க்கான ஒரு வீடியோவாக கூட அது இருக்கும். கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் வீடியோ. பாருங்க கைஸ், இன்னைக்கு வந்து கொடியேற்ற போகிறோம். அதனால் வந்து பட்டாசு வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்ச்சு ஃபெஸ்டிவலுடைய மிக முக்கியமான தேர் திருவிழா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பீப்புளுக்கான பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். செம்ம ஃபன்னாக இருக்கும். நிறைய பிரியாணிலாம் இருக்கும். பாருங்கள், என்ஜாய். காப்பி ரைட் சரி பண்ணுங்க. ஓகே, இது அரிசிக்கு 3. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அண்டா. 12 அண்டாவில் பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆகிட்டு. கீழே அந்த சினிமாட்டிக் ஷார்ட் கட் கிரிஞ்சு பண்ணுறோம் ப்ரோ. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டு திரும்ப பாருண்ணா. ஒன்றும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரைட்டு அந்த போலீஸ் லெஃப்ட்ல போலீஸ் ரைட்ல பாருங்க. இப்போ வந்து 2000 பேருக்கான பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சர்வ் பண்ணும்போது நான் அதை காட்டுவேன். நெக்ஸ்ட்டு எங்கள் ப்ரோ தேர் டெக்கரேஷன் நடந்துட்டுருக்கு. அதை காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதோடைய சென்ட் மைக்கேல் ஆர்ச் ஏஞ்சல் தேர். இதோடைய பேக் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்களா? இப்போ தான் பாதி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ரெடி ஆனோடனே ஈவினிங் உங்களுக்கு பயங்கரமாக கிராண்டாக காட்டுறேன். இவங்க தான் இதை ரெடி பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குல்ல? இது வந்து லைட்டிங்லாம் இல்லாமல், டெக்கரேஷன்லாம் இல்லாமல், ஈவினிங் ஃப்ளவர்ஸ் லைட்லாம் வச்சு வேற லெவலில் இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். சென்ட் மைக்கேல் ஆர்ச் ஏஞ்சல் தேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸ்ட் யாருக்கு? சென்ட் பயஸ்க்கு. அவருக்கு மாதா தேர். மாதாவுடைய பேர் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனது ஈவினிங் வேறு லெவலில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரோ. பேர் தான் இப்போ உள்ளது. ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் போட்டால் தான் அது கம்ப்ளீட். அடுத்து இங்கே செட் மைக்கில் கட்டணும்.
இவருக்கு தான் நீ ஃபீஸ் அவரோட ஸ்டாச்சு வச்சுனே அது கம்ப்ளீட் ஆகிடும். சென்ட் பைஸ் சரி அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஷாட்டில் எடுக்குது. அப்படியே கிட்ட பூவிலேருந்து மேலே டாப் பூ க்ளோஸில் போயிட்டு அப்படியே ஃப்ளவர்ஸ் அப்படி காட்டுது. அந்த லாங்கில் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எதுவும் இல்லை. சென்ட் மைக்கேலுடைய பேரோட டாப். இது கம்ப்ளீட் ஆனது அதோட அடக்கி வாசிக்கிறோம். உள்ள போயிடுவோம். டெக்கரேஷன் இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். நாளைக்கு யாராவது எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு வீடியோ டெக்கரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். அதையும் காட்டுறேன் இனி. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சு தான் விழுப்புரத்தை தாண்டி அதெல்லாம் ஒரு ப்ரோ விக்ரவாண்டியில் என்ன இருந்தாலும் அங்கே விக்ரவாண்டியில் மீட்டிங் போடும்போது வீடு பூந்து தூக்குவானுங்க. தளபதி பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. ஒரு சேஃப்டிக்கு தான் எடுத்து பாருங்க. நம்மளுடைய தளபதி அவர்கள் 250 கோடியை விட்டுட்டு இன்னைக்கு நமக்காக வராரு. நம்மளுடைய சர்ச்சு பிரதர் பார்த்துங்க, நாளைக்கு ஃபாதர் ஆக போகிறாரு. இவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு இந்த சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பிரெயின்வாஷ் பண்ணுறதுக்காக ஃபாதர் பிரதர்ஸை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துது. அதுக்கு வந்து உதயண்ணாவுடைய ஆதரவாளர் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கேத்தலிக். இங்கே பாருங்க நான் போய் சொல்லல, நான் ஹிந்து கிடையாது. நான் ஒரு இவர் கழுத்துல இல்ல பாருங்க, இவர் கழுத்துல பாருங்க இல்ல. இவர் வந்து ஒரு ஃபேக் ஃபாதர் ஆக போற ஒரு பிரதர். இவர் பிரதர்னு கன்ஃபார்ம் பண்ற. ஈவினிங் பாருங்க இவர் அங்கி போட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். தளபதி இயக்கம், மக்கள் இயக்கம், நாளைய முதல்வர் நாளை நமதே வெற்றி நிச்சயம். பின்னாடி போயிருக்கோம். இவ்வளவு கிட்ட இருந்தா எப்படி எல்லாரும் தெரியும். பாருங்க மகேந்திர பாகுபலி அம்பரசா கூட்டு போடா. இல்ல இல்ல தலை வருது. நாங்கதான் இழுக்கிறோம். வருது நான் இழுக்கிறேன். அந்த பக்கம் எப்படினாலும் திருப்பி தான் இருக்கும். திருப்பி திருப்படா தூக்கி சொல்ல அங்கிட்டு இல்ல அந்த சைடு தான் போகுது. வண்டி திருப்பி நல்லா கேப் விட்டு பண்றேன்.
போது விடு. உம்முடைய திருவயிற்றில் கன்னியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் அப்படியே உள்ள வாங்க. பாருங்க கைஸ், 10ஆம் பத்திநாதருடைய திருவிழா 2024 சிறப்பாக தேர் பவனியை பார்த்துருப்பீங்க. அடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி விருந்தை காட்ட போகிறோம். நான் வந்து நிறைய வீடியோவில் பேசலை இந்த வாட்டி, நிறைய போன வருஷம் மாதிரி. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் எங்களுக்கு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். எல்லாமே எடுத்தாச்சு ப்ரோ. சூப்பராக வந்திருக்கு இந்த வாட்டி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு அழகான ஜாலியான ஃபெஸ்டிவல். ஸோ 10ஆம் பத்திநாதர் பிரியாணி கேட்ரிங் பஸ் என்ன இருக்குங்க சார்? அப்படிலாம் இங்கே வாங்கி தர முடியாது, அடிப்பானுங்க நம்ம.
பழக்கம் வேற இது. எங்கள் பங்கு தந்தை அவர்கள் பிளெஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க குழந்தைங்க. இரு ஒரு நிமிஷம் இரு வெயிட் பண்ணு. கம்மியாக போடுங்க குழந்தைங்க. வா 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 குழந்தைன்னா சொல்லுப்பா, குழந்தைன்னா சொல்லு. பாருங்க அண்ணன் இங்கே பாருங்க அப்படியே மாஸ்டா சுத்துவாரு. கைஸ், இந்த vlog-ஐ நாங்கள் இன்னையோட இப்பயே முடிக்கிறோம். பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி அற்புதம். இங்கே பாரு ப்ரோ, பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. திருவிழா செம்மையாக முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி எங்களுடைய திருவிழாவில் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.